மருத்துவ படிப்பில் சேர ஒரே நுழைவுத் தேர்வு என கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வில் இருவேறு வினாத்தாள்கள் வழங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உரிய நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அரசு உதவிட வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்த நிலையில் குளறுபடி குறித்து தேசிய தேர்வு முகமை விளக்கமளிக்க வேண்டும் என கல்வியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். MBBS, BDS உள்ளிட்ட இளங்கலை மருத்துவ படிப்புகளில் சேர வேண்டும் என கனவுடன் நாடு முழுவதும் 24 லட்சம் பேர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீட் நுழைவுத் தேர்வு எழுதினர். ஆனால் தூத்துக்குடியில் அழகர் பள்ளி மற்றும் கமலாவதி மேல்நிலைப் பள்ளி ஆகிய இரு மையங்களில் நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் மட்டும் மாணவர்களுக்கு மாறுபட்ட வினாத்தாள் வழங்கப்பட்டுள்ளது அதிர வைத்துள்ளது. பிற மையங்களில் QRST என்ற வரிசையில் வினாத்தாள் வழங்கப்பட்ட நிலையில் அழகர் பள்ளி மற்றும் கமலாவதி மேல்நிலைப் பள்ளியில் தேர்வெழுதியவர்களுக்கு MNOP என வழங்கப்பட்டிருந்தது மாணவர்களிடையே கவலையை உருவாக்கியுள்ளது. இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு நீட் கொஸ்டின் பேப்பரே எனக்கு மாறி தான் வந்திருக்கு. ரொம்ப டஃப்பாகவும் இருந்துச்சு. என்னால் இந்த ஒரு 1 இயரில் நான் எப்படியாச்சும் போயிடணும்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன். என்னால் முடியலை. செவ்வாய்க்கிழமை தான் எனக்கு தெரியும், காலையில் தான் எனக்கு கொஸ்டின் பேப்பர் மாறி இருக்கு. எனக்கு கீயே இன்னும் போட்டு விடலை. இருக்கு அழகர் பப்ளிக் ஸ்கூலுங்கிற சென்டரில் வந்து நீட் எக்ஸாம் வந்து முடிச்சுட்டு வெளியே வந்து எல்லாருமே ஆன்சர் கீ செக் பண்ணுற மாதிரி தான் நானும் நெட்டில் போய் பார்க்கும்போது QRST அப்படிங்கிற 4 கோடுக்கும் மட்டும்தான் ஆன்சர் கீ வந்துருந்துச்சு. என்னோட கோடு வந்து N6, அதுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து வெளியிடவே இல்லை. மேலும் அந்த 2 மையங்களிலும் தேர்வு எழுதியவர்களுக்கு வினாத்தாள்களுக்கான விடை தொகுதிகளும் வெளியாகவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரகத்தில் மனு அளிக்க முயன்றபோது கல்வி அலுவலரை சந்திக்க அறிவுறுத்தியதாகவும், கல்வி அலுவலரை சந்தித்தபோது அவர் தேசிய தேர்வு முகமையிடம் புகாரளிக்கும்படி கூறி அலைக்கழித்ததாகவும் பெற்றோர்கள் தெரிவித்தனர். மகளை மருத்துவ படிப்பில் சேர்த்திட வேண்டும் என ஆடு வளர்த்து படிக்க வைத்ததாக கூறும் விவசாயி ஞானசேகரன் யாரை சந்தித்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பது தெரியாததால் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். என் மகளுக்கு மட்டும் கிடையாது, இவ்வளவு மாதிரி நிறைய பிள்ளைகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு எங்க போகணுங்கிறது முதல்ல தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட போயிருவோம். சென்னைக்கு போகலாம், எங்க போகணும், டெல்லிக்கு போகணுங்க, அங்கே எங்க போகணும்னு எங்களுக்கே தெரியல. கவர்மெண்ட் எங்களுக்கு இது ஒரு முடிவை தந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 12 வரைக்கும் படிச்சு ரத்த கண்ணீர் விட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாடு முழுவதும் மருத்துவ கல்விக்கு ஒரே நுழைவுத் தேர்வே போதும் என கொண்டு வரப்பட்ட நீட் நுழைவுத் தேர்வில் வினாத்தாள் மட்டும் எப்படி இருவேறாக வழங்க முடியும் என கேள்வி எழுப்பும் நீட் பயிற்சியாளர்கள் இப்படி பல இடங்களிலும் வினாத்தாள்கள் மாறியதாக குற்றஞ்சாட்டியுள்ளனர். மாணவர்களின் எதிர்காலத்தை மனதில் வைத்து தேசிய தேர்வு முகமை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பயிற்சியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். மெயின் நீட் பேப்பர் எழுதின பசங்களுக்கும் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எழுதினவங்களுக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால கொஸ்டின் பேப்பரோடைய டிஃபிகல்ட்டி கண்டிப்பா மாறுது. ஸோ நீட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தேசிய பொது நுழைவுத் தேர்வுன்னு தான் சொல்றோம். காமன் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்றப்போ எப்படி ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்ல 2 விதமான கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்க முடியும்? இதுதான் எங்களுடைய கேள்வி. நீட் தேர்வு வினாத்தாள் குளறுபடி குறித்து தேசிய தேர்வு முகமை உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி நீதிமன்றம் மூலமாவது மாணவர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஏன் இந்த மாதிரி குறைபாடு நடந்தது? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா அது முன்னாடியே அறிவிச்சிருக்கணும், ப்ராப்பராக ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். அப்படி டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பராக இருந்துச்சுன்னா எப்படி எவாலுவேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சில ரெகுலேஷன்ஸை வந்து கொஞ்சம் வெளித்தன்மையோடு சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு வேணும். ஒன்றா கோர்ட்டு மூலமாக வரணும், இல்லை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஹேஸ் டு கிவ் அ ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன். பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் மறு தேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர். இந்த விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமை உரிய விளக்கம் அளிக்காத சூழலில் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.